வெல்கம் டு ஜேடியா சேனல். என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா? அன்றைக்கி ரொம்பவே வித்தியாசமான வீடியோ. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஹாட் ஏர் பலூன் வந்து எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஸ்கைலைடன் மாதிரி தான் இதையும் பண்ண போகிறோம். இது வந்து நியூஸ் பேப்பரை யூஸ் பண்ணி மட்டும் தான் பண்ண போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா பறக்கமலை வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். தீ எரிஞ்சிக்கிட்டே வந்து ஒரு கங்கு பறந்து அப்படி போகிற மாதிரி இருக்கும். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். கொஞ்ச நேரத்துலேயே அது வந்து காற்றுல வந்து பிரிஞ்சிடும். இதை வந்து ஈஸியாக நீங்களே செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு முன்னாடி வந்து இந்த வீடியோ வந்து போட்டிருந்தோம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அது சரியாக எப்படி மடக்கிறது, அது எங்கே வந்து பின் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நிறையா ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ இதை வந்து பெர்ஃபெக்டாக வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நியூஸ் பேப்பர் வந்து தேவைப்படும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு தீப்பெட்டி வந்து தேவைப்படும், தீயை வந்து பொறுத்துறதுக்கு. அதுக்கடுத்து மடித்த பிறகு கட்டுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நூல் கண்டு தேவை. ஸ்டாப்லர் இருந்துச்சு அப்படின்னா ஸ்டாப்லர் அடிச்சுக்கலாம், பிரச்சனையே இல்லை. இதை யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஹாட் ஏர் பலூன் எப்படி பண்ணலான்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த நியூஸ் பேப்பரை யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம். ஸோ இந்த இதில் வந்து நியூஸ் பேப்பரில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பாருங்களேன், ஒரு பெரிய நியூஸ் பேப்பர் வந்து நடு இதில் இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபஸ்ட்டு இதை வந்து எடுத்தோம் அப்படின்னா 2 தாள் வந்து சேர்ந்துருக்கும் பார்த்தீங்களா, அந்த பேப்பரை வந்து எடுத்துக்கோங்க. அப்போனா தான் கொஞ்சம் கரெக்டாக பெருசாக இருக்கிற மாதிரி வந்து நம்மளால் பண்ண முடியும். சரி, ஓகே, இந்த வந்து பெருசு வந்து நான் எடுத்துக்கிறேன். எடுத்ததுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக மடித்து வந்து வைக்கக்கூடாது. கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பரை வந்து மடக்கிட்டு இந்த மாதிரி வந்து லைட்டாக வந்து கசக்கிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி நான் வந்து கசக்கிற மாதிரி வந்து இந்த மாதிரி கசக்கிக்கிறேன். இப்போ கசக்கியாச்சு. கசக்குனதை அடுத்து நியூஸ் பேப்பரை வந்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அவ்வளோதான். நியூஸ் பேப்பரை வந்து பார்த்திங்கன்னா எடுத்தாச்சு. அதுக்கடுத்து என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே காற்று பயங்கரமாக அடிக்குது. சரி, ஓகே, இந்த நடுவில் இந்த ஒரு முனையும் ஆப்போசிட்டில் ஒரு முனையையும் பிடிச்சிக்கோங்க. நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி பிடிச்சிக்கிட்டோம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த முனையும் இந்த ஆப்போசிட்டில் ஒரு முனையும் வந்து பிடிச்சிக்கோங்க. பார்க்குறதுக்கு வந்து பாருங்கள், ஒரு சமோசா மாதிரி உங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னா, நூல்கண்டு இருக்குது பார்த்தீங்களா, நூல்கண்டை வந்து சேர்த்தாப்பில் வச்சு ஒரு 2 சுற்று மட்டும் சுற்றிடுங்க. முடிச்சு போடணும் கூட அவசியம் இல்லை. அது வந்து உங்களுக்கு வந்து அது பிரியாமல் இருக்கணும். அப்போனா தான் வந்து பறக்கும். ஸோ அதனால தான் வந்து இந்த நியூஸ் பேப்பரை வந்து இதை வந்து சேர்த்தாப்பில் வந்து வச்சு சுற்றிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நான் நல்லா இந்த மாதிரி வந்து 2-3 சுற்று வந்து சுற்றிக்கிறேன். இப்படி வந்து சுற்றிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பிரியாது. ஸோ அதனால் வந்து கரெக்டாக இருக்கும். அவ்வளோதாங்க. இப்போ வந்து பாருங்கள், சூப்பராக வந்து நம்ம பண்ணியாச்சு. இவ்வளோ தான். ரொம்ப சிம்பிளான மெத்தடில் வந்து பண்ணிட்டோம். இதுதாங்க பறக்க போகுது. இதை வந்து எப்படி வச்சு விடணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லிடுறேன். இந்த மாதிரி டேரெக்ஷனில் வந்து நீங்கள் வந்து பொருத்தி வைக்கக்கூடாது. இதை அப்படியே திருப்பி போட்டுடணும். திருப்பி போட்டு இங்கே வந்து சுற்றி வந்து பொருத்தி வைக்கணும். அப்போனா தான் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து பறக்கும். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன். இதுக்கு பின்னாடி எதுக்காக பறக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் கடைசி சொல்கிறேன். அந்த இதையும் நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து தீப்பொருத்தி பார்க்கலாம், எந்த லெவலுக்கு வந்து பறக்குது அப்படின்னு சொல்லி டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் நம்ம. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ஹாட் ஏர் பலூனை வந்து டெஸ்ட் பண்ண போகிறோம். நம்ம இதுக்கு முன்னாடி டெஸ்ட் பண்ணது ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா சரியாக வந்து தீ வந்து 1 சைடு வைக்கிறனால வந்து பறந்துடும். ஸோ அதனால் 4 சைடு வந்து கரெக்டாக வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் கம் நம்ம செஞ்சது. இது வந்து பார்த்திங்கன்னா நின்று வந்து எரியும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நான் வந்து பொறுத்து வச்சுக்கிறேன். இங்கே லைட்டருமே சரியாக வந்து ஒர்க் ஆகலைங்க. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா, லைட்டர் வந்து வைக்க வரதுக்குள்ளே இங்கே அவ்வளோ காற்றடிக்குது. ஸோ அதனால தான். ஸோ அதனால் வந்து இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து பொறுத்து வச்சுக்கிறேன். இதை வந்து பிடிச்சிக்கிட்டோம் நம்மளுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நம்மளுக்கு வந்து இது வந்து பிடிச்சிருச்சு. இதை வச்சு 4 சைடு வந்து வச்சுக்கலாம் நம்ம. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம 4 சைடு வந்து வச்சுட்டோம். இப்போ வந்து பார்க்கலாம் எந்த மாதிரி பறக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்கள், நம்மளுக்கு ஹாட் ஏர் பலூன் வந்து பறக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. பாருங்கள், செம்மையாக பறக்குது. செமங்க, அப்படியே பறந்து போயிருச்சுங்க. அப்படியே பறந்து அப்படியே இதாகிடுது. பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது. நம்மளுக்கு பார்த்திங்கன்னா தெரியும், நம்மளுக்கு இதுதான் வந்து நல்லா வந்து கை கொடுத்துருக்கு. சரி, ஓகே, இதை வந்து நம்ம அணைச்சிட்டு அடுத்த ஹாட் ஏர் பலூன் வந்து நம்ம வந்து பறக்க விட்டு பார்க்கலாம், எந்த மாதிரி பறக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் நம்ம. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், 2வது வந்து நம்ம வந்து டெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா 2வது வந்து பிடிக்க வச்சுக்கலாம் நம்ம. ஸோ 2வதையும் வந்து நம்ம வந்து பிடிக்க வச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், 4 இது வந்து பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ இது பாருங்கள் எப்படி பறக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஓ மை காட், ஐயே, அங்கே திங்ஸ் இருக்குது. சரி, இது ஆனால் ஜஸ்ட் மிஸ்ஸுங்க. ஆனால் பறக்கிற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. நம்ம 1 சைடை வந்து சரியாக வந்து பிடிக்காமல் வச்சுட்டோம். சரி, இருந்தாலும் பரவாயில்ல. அடுத்து இன்னொன்று வந்து பறக்க வச்சிடலாம் நம்ம. இது வந்து அணைஞ்சிருச்சு. ஸோ அதனால் இன்னொருக்கு வந்து பிடிக்க வச்சுட்டு இதை வந்து பறக்க வைக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து பறக்க வச்சு பார்க்கலாம். இது வந்து 4 சைடு வந்து பிடிக்கிற மாதிரி வந்து நம்ம பார்த்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும், நம்ம 4 சைடு வந்து பிடிக்க வச்சுட்டோம். இதையும் இது எப்படி பறக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இது பறந்துருச்சு.
சூப்பருங்க, பறக்குது பாருங்க, எவ்வளோ அழகாக பறக்குதுன்னு பாருங்க. அவ்வளோதாங்க, சூப்பராக பறக்குதுங்க. இது அப்படியே அழகாக பறக்குது. பறந்து அப்படியே உதிர்ந்துருச்சு. இப்போ உதிர்ந்து பாருங்கள், இங்கே வந்துருச்சுங்க. பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. நம்மளுக்கு கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் யூஸ் பண்ணி வந்து அந்த கம்மு தான் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. இதை வந்து கரெக்டாக வந்து நம்மளுக்கு பண்ணவும் முடிஞ்சிச்சு. ஸோ நல்லாவும் ஒர்க் ஆச்சு. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஹாட் ஏர் பலூன் வந்து எப்படி பறந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. சூப்பராகவே பறந்துருக்கும். 4 சைடு ஈவனாக வந்து பொறுத்த மூலம் மட்டும்தான் அது வந்து பறக்கவே செஞ்சுருக்கும். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஹைட்டாக பறந்து அப்படியேவும் அந்த இதுனா வந்து அப்படியே பிரிய மூலம் வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்திருக்கும். இது வந்து பேப்பரை வந்து சிலவங்க வந்து பார்த்திங்கன்னா குப்பையை வந்து கொளுத்தி வந்து எரிக்க மூலம் வந்து பார்த்திங்கன்னா தெரியும். சில பேப்பர் இதே மாதிரி வந்து பறக்கும், பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி தாங்க இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 4 சைடாக வந்து ஈவனாக வந்து தீ பொறுத்த மூலம் வந்து பார்த்திங்கன்னா அது தீ வந்து 4 சைடு எரிய மூலம் வந்து பார்த்திங்கன்னா நடுவில் வந்து காற்றழுத்த தாழ்வு வந்து வருது. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ஹைட்டாக வந்து பறந்துடுதுங்க. ஏன்னா லேஸ் ஆகிடுது. உள்ளக்க வந்து பார்த்திங்கன்னா ஏர் வந்து பயங்கர ஹாட் ஆகிரும். இதே மாதிரி தான் ஸ்கை லேடன் இந்த மாதிரினா பறக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த உள்ளக்க உள்ள பேப்பரில் உள்ள காற்று வந்து லேஸ் ஆகிறதுனால ஈஸியாக வந்து பறந்துடும். ஸோ இந்த மாதிரி இதில் அதனால தான் இது ஒர்க் ஆகுது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை வந்து நீங்கள் செஞ்சு பார்க்குறோம் அப்படின்னா மொட்டை மாடியில் இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணலாம். இல்லாட்டினா ஏதாவது ஒரு வெளியே வந்து இடங்களை வந்து ட்ரை பண்ணலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து அப்படியே சைடாக வந்து பறக்கும். காற்று அடிக்கலைனாலும் பறக்க தான் செய்யும். கொஞ்சம் பார்த்துக்கோங்க, ஏன்னா தீ பிடிச்சிட்டு எரியுதுல. ஸோ அதனால தான். நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோவோட மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இந்த ஹாட் ஏர் பலூனை வந்து விட போகிறோம். இங்கே ரொம்ப காற்றடிக்குது, பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இதை வந்து அப்படியே வந்து வச்சுக்கலாம். நம்ம இதில் வந்து பார்த்தீங்கன்னா 4 சைடு வந்து தீ பொருத்தணுங்க. இப்போ பாருங்களேன், இதே கிழிச்சிரும்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு வந்து காற்று ரொம்ப அடிக்குது. 4 சைடு கரெக்டாக தீ பொருத்தினா மட்டும்தான் நம்மளுக்கு வந்து பறக்கும். சரி, ஓகே, இதை வந்து நம்ம வந்து பொருத்திக்கலாம். நம்ம எப்படியாவது. ஐயோ, காற்று கொஞ்சம் கூட அடிக்காமல் இருக்க முடிய மாட்டேங்குது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஹாட் ஏர் பலூனே கொஞ்சம் கிழிஞ்சிருச்சு. பார்த்தீங்களா? ஐயோ, ஏடா இப்படி காற்றடிக்குது. சரி, ஓகே, இப்போ காற்றடிக்கலாம். இப்போ வந்து சரி, ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ஹாட் ஏர் பலூனை வந்து விட போகிறோம், ட்ரை பண்ண போகிறோம். இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வச்சுட்டு 4 சைடு வந்து தீ பொருத்தணும். அப்படின்னா தான் பறக்கும். சரி, ஓகே, நம்ம வந்து தீ பொருத்திக்கலாம். நம்ம இப்போ வந்து பாருங்கள், இப்போ 1 சைடு பொருத்தியாச்சு. ஐயோ, 2 சைடு பொருத்திட்டேன். 3 சைடு பொருத்திட்டேன். ஹாட் ஏர் பலூன் ஒர்க் ஆகுது பாருங்க. சூப்பராக பறக்குதுங்க. அப்படியே தீ பிடிச்சா அப்படியே மெதுவாக பறந்துச்சு. இருந்தாலும் காற்று அதிகமாக இருந்தாலும் உடனே என்கிட்ட வந்து காட்ட முடியல. சாரி. சரி, ஓகே, அடுத்த பலூனை நம்ம வந்து கரெக்டாக வந்து விடலாம் நம்ம. சரி, ஓகே, இன்னொரு ஹாட் ஏர் பலூனை வந்து நான் எடுத்துக்கிறேன்.